தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலியானது தங்களது 42வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஏ வின்சென்ட் நளினி தம்பதியர் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் தங்களது 38வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அலெக்சாண்டர் ரோஸ்லி தம்பதியர் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவர்களை தொடர்ந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்றும் அவருடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும் இது நாள் வரையில் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாமும் நன்றி செலுத்தி இறை அருள் அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜே ஃப்ரெடிட்டா ரினி நன்றியறிதலாகவும் தனது 24வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆல்ஸ்டன் ரொசாரியோ நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார். இறைவன் இவர்களுடைய பிறந்த நாளிலே இவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளிக்க வேண்டும் என்றும் தூய ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக கொடுத்து அன்னை மரியின் துணையோடு இயேசுவின் இதயத்திற்கு உகந்தவர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்றும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அளிக்க வேண்டும் என்றும் அன்பு தேவதாஸ் ரெக்ஸ்லின் விமல்லாம் இவர்கள் குடிபெயர் இருக்கின்ற புதிய வீட்டிலே இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் அன்னை மரியின் அருட்துணையும் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையும் தூய இதய ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இறந்த 8வது ஆண்டு நினைவு கூறுகின்ற ஐரிஸ் பெரேரா, இறந்த 7வது ஆண்டு நினைவு கூறுகின்ற ரீட்டா கிறிஸ்டின், இறந்த 30வது நாளில் மார்கரெட் ஜான்சன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த 16வது நாளில் மேரி ஜோஸ்பின் லீமா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த சாரால் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனின் இரக்கத்தினாலும் அருளினாலும் அவருடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து உருக்கமாய் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். புனித ஜெத்ரூத்தம்மாளை பார்த்து இயேசு சொல்லும் பொழுது, இந்த மனிதர்களின் இதயத்தின் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன் தெரியுமா? ஆனால் இந்த மனித இதயங்கள் என்னை விட்டு விலகி போகத்தான் பார்க்கின்றன என்று கேட்கின்றார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாகமாய் இருக்கின்றது என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் அவருடைய தாகமான நீருக்காக அல்ல, மாறாக இது நம் ஒவ்வொருடைய ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காகவும்
நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து இறைவனுடைய இதயத்தோடு இரண்டர கலந்து நம்முடைய அன்பானது இறை அன்போடு இணைய வேண்டும் என்பதுதான் இறைமகனுடைய தாகமாக இருக்கின்றது. அந்த தாகத்தை தணிக்க உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் முடியும். எப்பொழுது நம்முடைய இதயத்தை இறை அன்போடு இணைக்கின்றோமோ, நம்முடைய செயல்களை இறைவனோடு இணைந்து செயல்படுத்துகின்றோமோ, அப்பொழுது இயேசுவினுடைய தாகமானது குறைய தொடங்குகின்றது. ஆனாலும் நம்மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பின் தாகமானது மேலும் மேலும் அதிகமாகி கொண்டுதான் போகும் என்று புனிதர்கள் சொல்வார்கள். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாகிய இன்று நாம் இறைவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து இறை இதயத்தில் நம்மை இணைத்து நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனத்தின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வேத்தக நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர். இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. அந்நாள்களில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவருடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உரிந்து விழச் செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்தில் இருந்த படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி,
அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கின்றேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்பி பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகன் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வாக்கியங்கள் 35 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் தந்தை முன்னுரையில் கூறியது போல இன்று மாதத்தின் முதல் வெள்ளி.
இயேசுவின் தூய்மை மிகு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்துக்கு உகந்ததாக இருக்க முயற்சிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு கேள்வி. இரவு நேரங்களில் மிக மிக இருண்ட நேரம் அல்லது அடர்ந்த இருட்டு எது தெரியுமா? The darkest hour of the night எது தெரியுமா? இதற்கான விடையை புனித பிரான்சிஸ்க் சலேசியார் இவ்வாறு கூறுகிறார்: விடியலுக்கு முன் உள்ள அந்த ஒரு மணி நேரம்தான் இரவின் இருளிலேயே மிக மிக இருண்ட நேரம் என்று. ஏன் தெரியுமா? அந்த இருள் ஒளிக்காக அல்லது விடியலுக்காக காத்திருக்கிறதாம். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். இன்றைய இறை வார்த்தைகள், நற்செய்தி மற்றும் முதல் வாசகம் இரண்டும் மிகவும் அற்புதமான கருத்துக்களை நமக்கு விட்டு செல்கின்றன. ஆனால் நம் இறை சிந்தனைக்கு இன்றைய நற்செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு வார நற்செய்தி வாசகங்களை கூர்ந்து கவனித்திருந்தோம் என்றால், பல்வேறு குழுக்கள், குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் என அனைவரும் வெவ்வேறு சமயங்களில் இயேசுவை சோதிக்கும் நோக்குடனும் அவரை மட்டம் தட்ட வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனும் கேள்விகளை கேட்கின்றனர். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களுக்கு ஒரு மிக அருமையான கேள்வியை கேட்டு அவர்களை வாயடைக்க வைக்கிறார். ஆனால் இந்த கேள்வியின் முழு அர்த்தமும் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே. அந்த கேள்வி இதுதான்: மெசியா என்பவர் தாவீதின் மகன் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் தாவீது தூய ஆவியாரின் தூண்டுதலால் அந்த மெசியாவை என் தலைவர் என்று சொல்கிறார். எப்படி தாவீதே தனது மகனை என் தலைவர் என்று கூற முடியும் என்று இயேசு கேட்கிறார். இதற்கான பதிலை பரிசேயர்களால் தர முடியவில்லை. ஆனால் அங்கு கூடியிருந்த பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியதை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். இன்று நாம் இதற்கான விடை என்னவென்று தேடாமல் இது உணர்த்தும் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தாவீதை பற்றி கூறுகிறார். இறைமகனான இயேசு தாவீதின் வழிமரபிலே பிறந்ததால் தான் அவர் தாவீதின் மகன் என அறியப்படுகிறார். ஆனால் கடவுளான இயேசு ஏன் தாவீதை பற்றி பேச வேண்டும்? தாவீது இயேசு பேசும் அளவுக்கு தகுதி உள்ளவரா? ஏனெனில் தாவீது புகழ்பெற்ற அரசனாயிருந்தும் அவர் செய்யாத பாவங்களே இல்லை. உரியாவின் மனைவி மேல் ஆசைப்பட்டு உரியாவை கொன்று விடுகிறார். கடவுளின் கட்டளைகளை மீறி பாவங்களை எல்லாம் செய்கிறார். செய்யாத பாவங்களே இல்லை. அப்படி இருக்க இயேசு ஏன் தாவீதை பற்றி குறிப்பிட வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, தாவீது பாவம் செய்தார். ஆனால் நாத்தான் இறைவாக்கினரால் இவர் செய்ததெல்லாம் பாவம் என்று அறிந்த பிறகு ஆண்டவரே கதி என்று இருந்தார். ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லவே இல்லை. பாவத்திலே இருந்து கொண்டு அதில் சுகத்தை அல்லது இன்பத்தை காணவும் இல்லை, மனமாற துடித்தார். பிரான்சிஸ்க் சலேசியார் சொன்னது போல, அடர்ந்த இருளின் நேரம் இருளிலே இல்லாமல் எவ்வாறு விடியலுக்காக அல்லது ஒளிக்காக அந்த இரவு காத்திருக்கிறதோ அதுபோல பாவத்தின் இருட்டிலே இருந்த தாவீது ஆண்டவரின் மன்னிப்புக்காக ஏங்கினார், தவித்தார். ஆண்டவரின் இரக்கத்திற்காக மன்றாடினார். அதனால்தான் தாவீது திருப்பாடல் 51:11 ஆண்டவரே, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று மன்றாடுகிறார். பேராயர் ஃபுல்டன் ஜே ஷீன் என்பவர் ஆண்டவரின் இரக்கத்தை, மன்னிப்பை பற்றி பேசும்போது, பாவமே செய்யவில்லை என்றால் கடவுளின் இரக்கத்திற்கும்
மன்னிப்பிற்கும் இடமே இல்லை என்கிறார். அப்படியென்றால் பாவம் செய்து கொண்டிருக்கலாம் என்ற அர்த்தம் இல்லை. மாறாக பாவம் செய்த பிறகு ஆண்டவரின் இரக்கத்தை, மன்னிப்பை நாட வேண்டும் என்பது பொருள். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் நூல் இயல் 13 இறை வாக்கியம் 22 தாவீதை பற்றி மிக அற்புதமான ஒரு வாக்கியம் ஆண்டவரால் சொல்லப்பட்டுள்ளது. இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என்று கடவுளே சான்று பகர்ந்தார் என்று வாசிக்கிறோம். கடவுளே தன் இதயத்திற்கு உகந்தவனாக தாவீதை கண்டார் என்றால் தாவீதின் ஒப்புரவு, மனம் திரும்புதல், மனம் திருந்தியது எத்துணை மேன்மைமிக்கது என்பதை பாருங்கள். மனம் திரும்பிய பிறகு தாவீது ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லவே இல்லை. ஆண்டவரோடு, ஆண்டவரின் உடனிருப்பில் வாழ்ந்து வந்தார். இன்று இயேசுவின் இதயமும் தாவீது போன்று மனம் படைத்த நாம் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. நம் இதயங்களும் ஆண்டவரின் இதயத்துக்கு உகந்ததாக மாற வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இயேசுவின் இதயத்தில் நம் ஒவ்வொருவரின் பெயரும் எழுதப்பட்டுள்ளது என்று நம்புகிறோம்? இயேசுவும் நம்மை பார்த்து நீ என் இதயத்துக்கு உகந்தவன் அல்லது நீ என் இதயத்துக்கு உகந்தவள் என்று சொல்வாரா? தயங்குகிறார் என்றால் நாம் பாவத்திலே சுகத்தை கண்டு பாவத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, பாவம் செய்தால் நாம் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டோம். பாவம் செய்தால் நாம் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டோம். ஆண்டவரோடு தான் இருப்போம். ஆனால் பாவத்திலிருந்து விடுபட எந்த முயற்சியையும் செய்யாமல் பாவத்திலே சுகத்தை பார்க்கிறோம் என்றால் அதுதான் ஆண்டவரை துன்பத்திற்கு கொண்டு செல்லும். ஆண்டவரின் இரக்கத்தை, மன்னிப்பை உணர்வோம். ஆண்டவரின் இதயத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நம்புவோம். புனித மார்கரெட் மேரி அலோகாக் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளுக்காக நவநாள் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தாராம். குறிப்பாக ஒரே ஒரு விண்ணப்பம் நிறைவேற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு காட்சியிலே தோன்றி, மகளே, ஏன் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக என்னிடம் மன்றாடுகிறாய்? என் இதயத்திலே இந்த உலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் கொள்ளும் அளவுக்கு இடம் உண்டு. ஆகவே உன்னுடைய விண்ணப்பங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் என் இதயத்திற்கு ஒப்புக்கொடு என்றாராம். ஆகவே நம் உள்ளத்தில் உள்ள அனைத்து மன்றாட்டுக்கள், ஏக்கங்கள், கவலைகள், துன்பங்கள், இன்பங்கள் என்று அனைத்தையும் இயேசுவின் இதயத்துக்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாவீதை போன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் இவன் அல்லது இவள் என் இதயத்துக்கு உகந்தவன் அல்லது உகந்தவள் என்று சொல்லப்படும் பேரினை பெறுவோம். அதற்கான வரத்தை இறைவன் இத்திருப்பலியில் அருள தொடர்ந்து ஜெபிப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும்.
அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலி நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற தனது 42வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வின்சென்ட் நளினி தம்பதியரையும், 38வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அலெக்சாண்டர் ரோஸ்லி தம்பதியரையும், 16வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஃப்ரெடிட்டா ரினி, 24வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆல்ஸ்டன் ரொசாரியோ, இவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இவர்களை உம்முடைய அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வைத்து கரம் பிடித்து வழி நடத்தியருளும். அன்பு தேவதாஸ் ரெக்ஸ்லின் விமலா தம்பதியரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இன்று புதிய வீட்டிலே குடிபுக இருக்கின்றார்கள்.
உம்முடைய அருளும் ஆசிரும் அந்த வீட்டிலே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. உமது வல்லமையுள்ள கரம் அவர்களோடு இருப்பதாக. அவருடைய சிறப்பு கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உமது அருளையும் பாதுகாப்பையும் அளிப்பீராக. நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்துக் கொண்ட ஐரிஸ் பெரேரா, ரீட்டா கிறிஸ்டின், மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்பின் லீமா, சாரால் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மனம் மாறியவர்களாக இறை இதயத்தோடு நம்முடைய இதயமும் இணைந்து இறை அன்பை நாம் சுவைத்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகல் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேரில்லை. உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும், உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயங்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.